வீடியோக்களை போகிறதுக்கு முன்னால் முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு போயிடலாம். என்னன்னா, நான் ஜாய் எடிட்டிங் அதாவது சின்னதாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அது உங்களுக்கு ஏதாவது எடிட்டிங் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியுத இல்லை கீழே லிங்கில் கொடுக்குற நம்பரை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ ஃபோன் இயர் பண்ண வேண்டாம், ஆன்லைன் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஜிபே ஃபோன்பே மட்டும் தான் பேமெண்ட் இருக்குது. என்னென்ன மாதிரி எடிட்டிங்ஸ்லாம் அப்படி இருக்குது அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிடுவேன், அதாவது இமெயில் சென்ட் பண்ணிடுவேன் வாட்ஸ்அப்பில். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது எடிட்டிங் தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணி எடிட்டிங்காக வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம எடிட்டிங்கை சொல்லி தரப்போகிறேன். அதுக்காக நம்ம சேனலுக்கு யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆன்லைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. இன்றைக்கி நம்ம என்ன எடிட் பண்ண போகிறோன்னா, கேன்வாவில் எப்படி யூடியூப் தமிழ் எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம தமிழ் பார்த்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக எடிட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆன்லைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எடிட்டிங் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்களை போகலாம். ஓகே நம்பர்களே, நம்ம கேன்வாவில் பார்த்திங்கன்னா சீரீஸை பார்த்துட்டு இருக்கிறோம். இது வந்து பார்ட் 2 சீரீஸ், அதனால் பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழே படிக்கிற மாதிரி நம்ம மேலே இந்த மாதிரி சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு யூடியூப் தமிழ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதிரி நிறைய யூடியூப் தமிழ் இந்த மாதிரி இருக்கும். அதாவது சிலது யூடியூப் தமிழ் அப்படி பார்த்திங்கன்னா ஸோ இது மாதிரி காசு கட்டுற மாதிரி ஆப்ஷன்கள் உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஏரோ போட்டிருக்கோம்ல, அதாவது காசு கட்டுற மாதிரி இருக்கும். ஒன்று சைடில் இந்த மாதிரி ரெண்டாவது ஏரோ போட்டிருக்கிறது ப்ரோ வெர்ஷனாக இருக்கும். நீங்கள் வந்து ப்ரோ வெர்ஷனாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இது இல்லாமல் கூட ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்கிற மாதிரி தான் நம்ம இன்றைக்கி எடிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு டெம்ப்ளேட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் ஒரு டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இது தேவையில்லாத பார்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எடிட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம ஏனுங்கிற ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதை வந்து யூடியூப் அப்படின்னு அடிச்சுக்கோங்க. அதாவது பேக்ரவுண்ட் கலராக இருக்கட்டும், அதோட எலமெண்ட்ஸ் கலராக இருக்கட்டும், எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ யூடியூப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு மணிங்கிறத தம்ப்நெயில் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதாவது டெலிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஆன்லைன் இருக்கட்டும், கீழே இருக்கிற லெட்டர்ஸை டெலிட் பண்ணிவிட்டு இவரை வந்து கொஞ்சம் சைடாக வச்சுட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதில் பேசிக்காக கலர்ஸ் இவ்வளோ தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கலர் என்னென்ன மாதிரி கலர் அப்படின்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது, அதனால் என்ன பண்ணணும்னா ஃபில்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று எலமெண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இன்னும் என்ன பண்ண போகிறோம், லோகோ வைக்கிறதுக்காக ஃப்ரேம்ஸுங்கிறது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு கேன்வா லோகோ வைக்கிறது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம கேன்வா தான் சொல்லித்தர போகிறோம் அதுக்காக. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இருக்கும். இப்போ இதை வந்து ஃப்ரேம்ஸ் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சிஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்டது இருக்குது. உங்களுக்கு எது ஜூஸாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் சர்க்கிளாக இருக்கிற மாதிரி தான் வைக்க போகிறேன், அப்போ தான் தெரியும். இது வந்து கொஞ்சம் முன்னால் இருக்கிற மாதிரி பிளிங்க் டு ஃப்ரெண்ட் அப்படின்னு கொடுத்தா சென்ட் ஆயிடும். பேக்ரவுண்ட் கலரில் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம சேவ்ங்கிற ஆப்ஷனை கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய கிராப்சீஸில் நிறைய இருக்குது. ஸோ ஏதோ ஒரு கிராப்சீஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்க போகிறோம். நான் இந்த கிராஃபிக் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஃப்ளிப்புங்கிற ஆப்ஷனை இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஸோ இந்த சைடு கொண்டு வர மாதிரி சூஸ் பண்ணிக்க போகிறோம். கலரெல்லாம் பார்த்துக்கோங்க, கலருக்கு ஏற்ற மாதிரி தான் பேக்ரவுண்டு இருக்கணும். இப்போ நம்ம சேவ்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டோம்னா யூடியூப் தமிழுக்கு எடிட்டிங் சேவ் ஆகிடுச்சு. எடிட்டிங் சேனல் ஓகே எடிட்டிங் வந்து சேவ் ஆகிடுச்சு. இந்த வீடியோ எவ்வளோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பர்த்டே சீரீஸ் பார்க்கலாம், நெக்ஸ்ட் என்னென்ன எடிட்டிங் பார்க்கலாம். மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.